5,00,000 மேல கடன் வாங்குறாங்களா அவங்களுக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தும் அப்படின்னு சொன்னா நியாயம். அவங்க ஒரு மூக்குத்தி கம்மல் வச்சிருக்கிறாங்க, அது ஒண்ணுதான் நீ ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்றது இது வந்து பொதுமக்களை பாதிக்கக்கூடியதா தான் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய இடி என்னன்னாக்கா, அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 வின் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. வாங்கி வச்சிருக்கிற கோல்டு வந்து உண்மையிலேயே நீங்க வாங்கினது தானா, அதுக்கு ப்ரூஃப்லாம் கேட்கறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பழைய நகைகளை இப்பயும் அடகு வைக்கிற நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்க நகைகளுக்கு இங்க எப்படி ரசீது இருக்கும் அப்படிங்கறத முதல்ல அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருந்தது. 100 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க, அதுல 75% லோன் டு வேல்யூரேஷனா உங்களுக்கு 75 ரூபாய் கடன் கிடைக்கணும்னா கிடைக்காது. எப்ப நீங்க வட்டியை திருப்ப செலுத்த போறேன்னு சொல்லணும். அதாவது நீங்க வாங்குற அசல் பிளஸ் ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி ரெண்டு சேர்ந்து 75 ரூபாயை தாண்டக்கூடாது. அப்பனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 ரூபாய் தான் கடன் கிடைக்கும். எத்தனையோ ஏழை பெண்மணிகள் காதுல போட்டிருந்த கம்மல், மூக்குத்தி இதையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவங்க குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு அதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட போய் இது திருட்டு நகையா இருக்கும், நீங்க ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்? நான் கடன் வாங்கிட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு என்னால அந்த கடனை திருப்ப செலுத்த முடியலன்னா நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு கடனை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, மொத்த பணத்தையும் கட்டி நீங்க நகையை நீங்க மீட்கணும், மீட்டுட்டு அடுத்த நாள் வேணா திரும்ப அடமானம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு எங்கிட்ட இருந்து எங்க காசு கிடைக்கும்? அவன் கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் போகணும். அவன் ஒரு நாளைக்கு 5% வட்டி கேட்பான். அரசாங்கம் ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டு வராங்கன்னா எதுக்காக கொண்டு வரணும்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரணும். ஆனா அந்த விதிகளே பிரச்சனைகளை அதிகமாக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 விதிகளை வந்து இன்னைக்கு அமல்படுத்தி இருக்காங்க. ஐ மீன் நேற்றே இந்த செய்தியா பேசப்பட்டது, இன்னைக்கு வந்து இது பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இந்த 9 விதிகள் வந்து எதெல்லாம் வந்து சாதகமா இருக்கும், எதெல்லாம் பாதகமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கோம். முதல்ல இந்த விதிகள் பத்தி கொஞ்சம் பேசிடலாமா? ஓகே, முதல்ல இந்த ஷார்ட்டா அந்த 9 விதிகள் என்ன அப்படின்றத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோ. அதாவது நீங்க வந்து தங்கம் வந்து ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்கன்னா அதிகபட்சம் 75 ரூபாய் தான் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே பழசு வந்ததுதான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. பொதுவா என்ன நடக்கும்னா வங்கிகள்ல போனா உங்களுக்கு 75% தான் கொடுப்பாங்க. நீங்க ஒரு பிரைவேட் வட்டி கடைன்னு சொல்லுவாங்க, சேட்டு கடை அல்லது சில நிதி நிறுவனங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 80-85% கூட கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஏழை மக்கள் அவங்களுடைய பொருளாதார சிக்கல், அந்த பொருளாதார சிக்கலை தீக்கிறதுக்காக அவங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா அவங்க நம்புறது முதல்ல வந்து இந்த தங்க நகை கடன் தான். ஆனா இப்போ ஆர்பிஐல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து 75% தான் லோன் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நிதி நிறுவனம் முதற்கொண்டு எல்லாருமே 75% தான் கொடுக்கணுமா? ஆமா, எல்லாருமே நிதி நிறுவனங்களா இருந்தாலும் சரி, வங்கிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து ஒண்ணு. இதுல ரொம்ப மிக மிக ரொம்ப பாதகமான செயல் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க, அதுல 75% லோன் டு வேல்யூரேஷனா உங்களுக்கு 75 ரூபாய் கடன் கிடைக்கணும்னா கிடைக்காது. நீங்க வந்து எப்ப நீங்க வட்டியை திருப்ப செலுத்த போறேன்னு சொல்லணும். என்னால ஒரு வருஷம் கழிச்சு தான் என்னால வட்டியை திருப்ப செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு 75 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி ஒரு 10 ரூபாய் வரும். அந்த வட்டியோடு சேர்த்து 75% லோன் வேல்யூ ரேஷியோ இருக்கணும். இப்ப நீங்க 100 ரூபாய் தங்கத்தை கொடுத்துட்டு 75 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி சேர்த்தீங்கன்னா அது 85 ரூபாய் ஆயிடுது. அதாவது நீங்க வாங்குற அசல் பிளஸ் ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி ரெண்டு சேர்ந்து 75 ரூபாயை தாண்டக்கூடாது. அப்பனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 ரூபாய் தான் கடன் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய தங்கத்தோட மதிப்புல ஒரு 65% தான் லோன் கிடைக்கும். இப்போ இதை வந்து இதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொதுமக்கள் போய் கடன் வாங்குறாங்கன்னா ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் அவங்களுக்கு எப்ப தீரும்ன்றது தெரியாது. எனக்கு ஒருவேளை வந்து அடுத்த மாசமே அந்த சிக்கல் தீர்ந்துடலாம், நான் அடுத்த மாசமே நான் வந்து வட்டியோட பணத்தை கட்டிடலாம். ஆனா அதை நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணணும். ஒரு மாசத்துல திருப்பி கொடுக்கறதா இருந்தா வட்டி உங்களுக்கு 1 ரூபாய் தான் இருக்கும்,
அப்ப நீங்க 74 ரூபாய் வரைக்கும் கூட நீங்க கடன் வாங்கலாம். ஆனா நம்மளால 1 மாசத்துல கொடுக்க முடியுமா, 2 மாசத்துல கொடுக்க முடியுமா, 1 வருஷத்துல கொடுக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த அன்சர்டனிட்டி இருக்கும்போது அவங்க 75% சொல்றது வந்து ஓகே. ஆனா அது வட்டியோடு சேர்ந்து 75% அப்படின்றது வட்டி வந்து நம்மளால வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. இது எனக்கு வந்து ஒரு சந்தேகம். இப்ப வந்து இந்த 75% அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு விதிதான் அப்படிங்கிறப்ப இப்ப வந்து நிதி நிறுவனங்களுக்கும் இது அப்ளிகபிள் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க, முதல் பாயிண்ட். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வட்டியோட சேர்த்துதான் 75% ஏற்கனவே இருந்த விதிதானா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா ஏழ்மையான மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அவங்க வந்து அந்த கோல்டு லோன் வாங்கியிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் உடனடியா கிடைக்கும். நீங்க மத்த எந்த லோன் போனீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. பட் கோல்டுங்கிறது உடனடியா உங்களால லோன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல இவ்வளவு கண்டிஷன்ஸ் கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். இதுக்கு அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய இடி என்னன்னாக்கா, நீங்க வாங்கி வச்சிருக்கிற கோல்டு வந்து உண்மையிலேயே நீங்க வாங்கினது தானா, அது உண்மையிலேயே உங்க கோல்டு தானா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்கறாங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு கோல்டு வாங்கும்போது அந்த கோல்டு ரசீதெல்லாம் நம்ம வச்சிருப்போமா? கண்டிப்பா நம்ம வச்சிருக்க மாட்டோம். இந்த காலகட்டத்துல வந்து ஜிஎஸ்டி பில் அதெல்லாம் போடுறாங்க, வச்சிருப்பாங்க, ஓகே. ஆனா எப்போதும் இன்னும் சொல்ல போனா நம்ம பாட்டி தாத்தா கொடுத்த நகையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பழைய நகைகளை இப்பயும் அடகு வைக்கிற நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதை வந்து அடகு வச்சு மீட்டு அதுக்காகவே பயன்படுத்துறவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்க நகைகளுக்கு இங்க எப்படி ரசீது இருக்கும் அப்படிங்கறதா முதல்ல அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருந்தது. இப்ப அதுதான், இப்ப அந்த ப்ரூஃப் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு எத்தனை பேரால அந்த ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியும்? இப்போ ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 40 கிராம் தங்கம் வந்து நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நீங்க வாங்கிக்கணும் வரலாம். ஒரு பெண்மணியா இருந்தா 40 கிராமும், ஒரு ஆண் மகனா இருந்தா 20 கிராமும் வாங்கிக்கணும் வரலாம். அந்த மாதிரி சிலர் வாங்கிக்கணும் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க வெளிநாட்டுல அந்த தங்கம் வாங்கினதுக்கு உண்டான சர்டிபிகேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யாருமே வந்து ஒரு புதுவா வந்து வச்சிருக்கிறதுல அட்லீஸ்ட் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்லைன் சிஸ்டம் மாதிரி இருந்து இல்லைங்களா? நம்ம வாங்கும்போது நம்ம பேன் கார்டு கொடுத்துதான் வாங்குறோம், அது அப்படியே ட்ராக் ஆகுதுன்னா அது வேற விஷயம். ஆனா நாம வந்து அந்த ப்ரூஃப் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னும் போது எத்தனை பேரால அந்த தங்கத்துக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்க முடியும்? அது நீங்க சொல்ற மாதிரி சில நகைகள் நமக்கு வந்து பரம்பரையா வந்திருக்கலாம். எங்க தாத்தாவோட தான் நகையா இருந்திருக்கலாம். இப்ப அவங்களாம் போய் எங்க போய் நான் வந்து நகை வாங்குறது? சோ இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. ஒரு தங்க நகைகளோட விலைகள் வந்து அளவுக்கு அதிகமா ஏறிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் 2500 ரூபாய் 3000 ரூபாய் இருந்தது. இப்போ 9000 ரூபாய் 9500 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால பொதுமக்கள் அனாவசியமா வந்து கடன் வந்து அதிகமா வாங்கிடுவாங்களோ, சோ அதிகமா கடன் வாங்கிட்டு அவங்க திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் அது பொருளாதார பிரச்சனையா மாறப்போதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஆர்பிஐக்கு இருக்குது. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக ஒரு பொதுமக்கள், குறிப்பா பணக்காரர்கள் பிரச்சனை இல்லை, இப்போ ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தங்க நகை அடகு வைக்காத ஒரு குடும்பம் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில நமக்கு வந்து அந்த நகை கடன் அப்படிங்கிறது முக்கியமா இருக்குது. அந்த நகை கடன்ல வந்து இந்த அளவுக்கு வந்து முதல்ல 75% தான் சொன்னாங்க. இப்ப இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து 75% சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரூஃப்ங்கிற விஷயத்துல அவங்க சொல்ற வாதம் என்ன அப்படின்னா, இதனால திருட்டு நகைகள் எல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகும். இது வந்து நல்லது தானே, அப்ப வந்து நேர்மையா இருக்கிறவங்களால மட்டும்தான் அது வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவதுங்க, நீங்க எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலுமே அது காலகாலமா இருந்திருந்தால் அதுக்காக அந்த வாங்கி வச்சிருப்பாங்க எல்லாருமே. இப்ப திடீர்னு இன்னைக்கு ஒரு புதிய சட்டம் போடும்போது இல்லைங்களா, இப்ப எங்க தாத்தா வந்து எனக்கு நகையை கொடுத்தாரு, அப்ப இந்த சட்டம் அப்பவே இருந்திருந்தா நான் எங்க தாத்தா கிட்ட கேட்டிருப்பேன், இந்த நகையை எங்க வாங்கினீங்க, என்ன ப்ரூஃப் கொடுங்கன்ட்டு. இப்ப அவர் தாத்தா இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து நீ வந்து நீ திருட்டு நகையை கொண்டாடுறன்னு என்ன மேல பழிய போட்டாக்கா, ஒரு நகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு நகை அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க, இந்தியாவில இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு தங்க நகை கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல எத்தனை சதவீதம் திருட்டு நகையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருட்டு நகை திருடுன்றது வந்து இருக்குது, அதுக்கு போலீஸ் இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதுக்கு அது பண்ணதான் போறாங்க. இதுதான் காரணம்னா அப்ப இவ்வளவு நாள் கடந்த இத்தனை வருஷமா நம்ம வந்து திருட்டு நகையை வந்து அடமான வைக்கலான்ற ஒரு எண்ணம் தானே வருது. சோ இந்த புதிய விதிமுறைகளுக்கு காரணம் கண்டிப்பா திருட்டு நகை கிடையாது. இப்ப என்னன்னா
இன்னொரு விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதிகபட்சம் 1 கிலோ தங்கம் தான் நீங்க அடமானம் வைக்க முடியும், அதுக்கு மேல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஒரு வேலை, என்கிட்ட ஒரு 5 கிலோ தங்கம் இருக்கு, ஆனா 1 கிலோ தங்கம் தான் அடமானம் வைக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ண, 1 கிலோ தங்கம் என் பேர்லயும் 1 கிலோ தங்கம் நீங்க என்னுடைய நண்பர் தானே, உங்க பேர்ல எனக்கு கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்கன்றதுக்காக இந்த கொண்டு வந்ததா சொன்னாலுமே, சோ அப்ப கூட அவங்க என்ன சொல்லலாம், 1 கிலோ அல்லது அதுக்கு மேல ஒரு அளவுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட ப்ரூஃப் கேட்டா ஓரளவு நியாயம். யாராவது வந்து 1 கிலோ தங்கம் எத்தனை வராங்க வட்டி கிடைக்கு, அதுக்கு ப்ரூஃப் கேட்டா தப்பு இல்லை. ஆனா எத்தனையோ ஏழை பெண்மணிகள் காதுல போட்டுன்ற கம்மல், மூக்குத்தி இதையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவங்க குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு அதுக்காக வருவாங்க. அவங்க கிட்ட போய் இது திருட்டு நகையா இருக்கும், நீங்க ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம்? இது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய இந்த தங்கத்தை பத்தி பேசும்போது எல்லாருமே ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், பத்திரிகைகள் எல்லாமே நான் எங்ககிட்ட கேட்கிற முதல் கேள்விதான், சார் தங்கத்துல முதலீடு பண்ணணும்னா நகையா வாங்கணுமா கோல்டு காயினா வாங்கணுமா? எல்லாரும் என்ன சொன்னாங்க, தங்க நகையா வாங்காதீங்கம்மா, வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் நிறைய வீணா போயிடும், நீங்க கோல்டு காயினா வாங்குங்க, அதுதான் நல்லது அப்படின்னு எல்லாரும் அறிவுரை பண்ணி சொல்லி இப்ப எல்லாரும் கோல்டு காயின் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, கோல்டு காயினா இருந்தா 50 கிராமுக்கு மேல நீங்க அடமானம் வைக்க முடியாது, அதுவும் அந்த வங்கிகளுக்கு வாங்கின ஒரு கோல்டு காயினா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது வங்கிகள்ல வாங்கின கோல்டு காயினா தான் இருக்கணும், அதுக்கு சர்டிபிகேட் இருக்கணும். இந்த ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு. நீங்க வந்து நகைகள் வாங்காதீங்க, வாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா நிறைய வந்து அரசாங்கமே என்ன ஊக்குவிச்சாங்கன்னா, ஒரு காலத்துல இந்தியா அவங்க கிட்ட இருக்கிற அந்நிய செலவணிய பெரும் பகுதி இந்த 2 விஷயத்துக்கு தான் செலவு பண்றாங்க. ஒண்ணு கச்சா எண்ணெய் இறக்குமதி, இன்னொன்னு தங்கம் இறக்குமதி. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமே வந்து பொதுமக்கள் கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க தங்கம் வாங்காதீங்க, நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா நிறைய அந்நிய செலவணி நமக்கு செலவாகுது, அதனால தங்கத்துக்கு மாற்றா நாங்க வந்து தங்க பத்திரம்னு ஒண்ணு வெளியிடுறோம், அல்லது நீங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்கு, டிஜிட்டல் கோல்டு, ஆன்லைன் கோல்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அதுல முதலீடு பண்ணுங்க, அதுல முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்குது, நீங்க தங்கமா வாங்கினீங்கன்னா நீங்க பாதுகாக்கணும், இதுனா ஆன்லைன்ல இருக்கும், பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி இப்ப நிறைய பேரு பிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதில் டிஜிட்டல் கோல்டு வாங்கி இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஆர்பிஐல டிஜிட்டல் கோல்ட நீங்க அடமானம் வைக்க முடியாது, டிஜிட்டல் கோட அடமானமா வச்சு எந்த வங்கியும் எந்த நிதி நிறுவனமும் கடன் கொடுக்க, ஆனா இது போல நாள் கொடுத்துன்னு இருந்தாங்க, ஏன்னா அதுவும் தங்கம் தானே. இந்த கோல்ட் காயின் பத்தி பேசும்போது இதுல வந்து நிறைய பேங்க்ல வந்து கோல்ட் காயின் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிக்காம தான் இருந்தாங்க. அந்த கோல்ட் காயின் வாங்கும் போதே என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து மேல ஒரு காது வச்சு வாங்கிட்டீங்கன்னா அது வந்து நாளைக்கு நீங்க அடகு வைக்கணும்னாலும் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ற சில ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியுது. சோ ஏற்கனவே வந்துட்டு கோல்ட் காயின் அக்செப்ட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன் தான் பேங்க் மத்தியில இருந்தது. இப்ப வந்து பேங்க்ல வாங்கலோட கோல்ட் காயின் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டுதான். அது இல்லாம நீங்க வந்து நீங்க ஒரு காது வச்சுட்டீங்க, இது வந்து நகையில தான் சேரும், இது கோல்டு காயின்ல சேராது நீங்க ஆர்கியூ பண்ணாலுமே, இப்போ ஒரு புதிய விதியை என்ன சொல்றாங்க, நீங்க கொடுக்கிற கோல்டுனுடைய தரத்தை வந்து அவங்க சோதனை பண்ணணும், பியூரிட்டி சோதனை பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, வலியுறுத்துறாங்க. அப்போ அதுக்கு உண்டான செலவை யாரு ஏத்துக்கிறது? அப்ப அதே வந்து நம்ம பொதுமக்கள் தலையில தான் கட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்ம வாங்கும்போது ஒரு நல்ல நகை அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வாங்குறோம், அதுக்கு 916 ஹால் மார்க் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் இருந்துதான் வாங்குறோம். அதை நம்ம திரும்ப அடமானம் வைக்கும்போது திரும்ப நீங்க அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குறீங்க. அப்ப என்ன பண்ண, சரி ஒரு மாசம் கழிச்சு எனக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு, நான் அதை நகையை மீட்டுறேன், திரும்ப இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு திரும்ப அடமானம் வைக்கணும்னா திரும்ப நான் அந்த பியூரிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். ஸோ இப்படி ஒண்ணுத்துக்கும் இப்போ சார் இப்போ ஏற்கனவே கடன் வாங்க போறவங்க எதுக்காக கடன் வாங்க போறாங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கதான் கடன் வாங்க போறாங்க. அவங்க கிட்ட போய் நீ இதை காசு கொடு அதை காசு கொடுன்னு சொன்னாக்கா அப்ப அது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய எரிச்சலை வந்து இது கண்டிப்பா உருவாக்கும். ஆமா.
ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்க நகைகள்ல முதலீடு பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு நீங்க வேணும்னா ஒரு பியூர் கோல்டுன்னு சொல்லுவாங்க, தங்க பிஸ்கெட், அந்த மாதிரி முதலீடு பண்ணுங்க. நாளைக்கு நீ விற்கிறதும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நகைகளை முதலீடு பண்ணாம அதுல முதலீடு பண்ணா, இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி அதாவது 24 கேரட்டு பியூர் கோல்டு அதெல்லாம் வந்து நீங்க அடமானமா வைக்க முடியாது. கோல்டு காயின் மட்டும், அதுவும் அதிகபட்சமா 50 கிராம் தான், 50 கிராமுக்கு மேல அது அடமானம் வைக்க முடியாது அப்படின்னு நிறைய ஒரு புது புது சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியில வந்து ஏதோ ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலுமே, ஆனா அவங்க செயல்படுத்துகின்ற ஒரு விதம் இது வந்து பொதுமக்களை பாதிக்கக்கூடியதா தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பின்னணியில வந்து ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்க தரப்புலயும் வந்துட்டு சில விஷயங்களை யோசிச்சுதான் இது வந்து முன்னெடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இது மாதிரி ஒரு சர்டிபிகேட் என்னோட நகை தான் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றதுனால திருட்டு நகைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு ஒரு சில வாதங்கள்ல வந்து அவங்க தரப்புல இருந்து முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வேற என்ன நல்லெண்ணமா இருக்கக்கூடும், இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த நீங்க சொல்ற மாதிரி ஆர்பிஐல இருந்து அந்த மாதிரிலாம் எந்த வாதமும் வைக்கல. ஆர்பிஐ எது பண்ணாலும் அரசாங்கம் எது பண்ணாலும் சரின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் அதை அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆர்பிஐ வந்து எந்த இடத்துலயுமே வந்து இது திருட்டு நகையை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க சொல்ற மாதிரி அவங்க தரப்பு வாதம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான் அது அவங்க தரப்பு வாதம் தான் நீங்க வந்து. ஆனா உண்மை என்னன்னா, பொதுமக்கள் குறிப்பா நடுத்தர மக்கள் இந்த விதிகளால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஆர்பிஐனுடைய ஒரே ஒரு எண்ணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து அபரிதமா ஏறிச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து 2008 இருந்து 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மடங்கு தங்கத்தோட விலை ஏறிச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது, பொருளாதார சிக்கல் வந்தது, அதனால வட்டி விகிதங்கள் எல்லாம் நம்ம வந்து ஜீரோன்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு இந்த ஜீரோ வட்டி விகிதங்கள்லாம் நம்ம தொடர முடியாது, எதிர்காலத்துல நம்ம வட்டி விகிதங்களை ஏற்ற வேண்டி வரும் அப்படின்னு அமெரிக்க மத்திய வங்கியினுடைய சேர்மன் வந்து பேசியிருந்தாரு. சோ அது வந்து டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த செய்தி வந்த உடனே ஓஹோ வட்டி விகிதங்கள் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2013 செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன், ஒரே நாள்ல தங்கத்தோட விலை 10% இறங்குச்சு. ஒரே நாள்ல தங்கம் 10% இறங்குச்சு. சோ இப்ப ஆர்பிஐ என்ன பயப்படுறாங்கன்னா, கடந்த சில ஆண்டுகள்ல தங்கம் வந்து ஒரு அபரிதமா ஏறி இருக்கு. கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா உலக சந்தையில US டாலர்லயே வந்து கிட்டத்தட்ட 75% தங்கம் விலை ஏறி இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால 2013 நடந்த மாதிரி திடீர்னு 10%, 15% தங்கத்தோட விலை இறங்கினால், போன வாரம் கூட ஒரு செய்தி வந்தது, சைனால இருந்து தங்கத்தை எடுத்து விற்கிறாங்க நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுனால், அப்போ அளவுக்கு அதிகமான கடன், ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடின்ற அளவுக்கு இப்ப கடன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ ஏதோ ஒரு காரணத்தினால தங்கத்தோட விலை இறங்கிட்டால், சோ அந்த பணத்தை அந்த நகையை வந்து மீட்கிறதுக்கு உண்டான இன்சென்டிவ் உங்களுக்கு போயிடும். அதை நீங்க வந்து ஒரு கோல்டு வச்சிருக்கீங்க, 100 ரூபாய் வேல்யூ உள்ள கோல்டு, அதுல 75 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, இல்ல 85 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, அது வட்டியோட சேர்ந்து 95 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப கோல்டு விலை 80 ரூபாய் போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அதை மீட்கவே வேணாம். ஏன்னா மீட்கணும்னா நீங்க 95 ரூபாய் கொடுக்கணும், அதை விட புது நகையை 80 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட போதோ அப்படின்னு தான் வந்து ஆர்பிஐ பயப்படுறாங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அவங்க பயப்படுறதும் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரெஷ்ஹோல்டு. யாராவது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்குறாங்களா, அவங்களுக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தும் அப்படின்னு சொன்னா நியாயம். யாரோ ஒருத்தர் அவங்க ஒரு மூக்குத்தி கம்மல் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு போய் நீ பியூரிட்டி சர்டிபிகேட் வாங்கி கொடு, அது ஒண்ணுதான் நீ ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்றது. சோ இது வந்து இப்போ ஒரு வருமான வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரவங்க வரி கட்டுறது இல்ல, 12 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரவங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்க அப்படின்னு சட்டம் வச்சுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்க ஏதாவது ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு வட்டி வாங்குறதுக்கு போறாங்க, நகை வாங்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கேட்க வேணாம்பா. நம்ம ஒரு 1/2 கிலோ 1 கிலோ, ஏன்னா ஒரு குடும்ப சூழல், ஒரு
கல்வி, மருத்துவம் இதுக்காக யாரும் போய் 1 கிலோ கோல்டு எல்லாம் வந்து அடமானம் வைக்க மாட்டாங்க. 1 கிலோ கோல்டு எல்லாம் அடமானம் வைக்கிறவங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனு, பணம் ரொட்டேட் பண்றதுக்காக. அவங்க கிட்ட நீங்க வந்து நீங்க வந்து 1 கிலோ கோல்டு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது, நீ வந்து இது சர்டிபிகேட் காமி, எங்க வாங்கின, அதெல்லாம் கேட்டா நியாயம் இருக்குது. ஆனா ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறதுக்கு போறவங்கள இந்த அளவுக்கு லிட்டரலா சொல்லணும்னா டார்ச்சர் பண்றதுன்னு தான் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாக்கா அவங்க எங்க போவாங்க? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இப்போ அதாவது நகைக்கடன் தான் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய கடன் அப்படிங்கறது பார்க்க முடியுது. இப்ப போய் ஒரு நகையை வச்சோம்னா நம்மளுக்கு இமீடியட்டா வந்துட்டு பணம் கையில கிடைச்சிரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா இதுல இவ்வளவு பெரிய ப்ராசஸ் உள்ள கொண்டு வரும்போது இன்னும் இது வந்து பயத்தை தான் கொடுக்கும். மக்களை வந்து அடகு கடையையும் இல்ல கந்துவட்டிக்காரர்களையும் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விஷயமா அது மாறிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையினால நான் கடன் வாங்கிட்டேன், 1 வருஷம் கழிச்சு என்னால அந்த கடனை திருப்ப செலுத்த முடியலன்னா நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு அந்த கடனை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம், தொடருவோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து மொத்த பணத்தையும் கட்டி நீங்க நகையை நீங்க மீட்கணும், மீட்டுட்டு அடுத்த நாள் வேணா திரும்ப அடமானம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு எங்கிட்ட இருந்து எங்க காசு கிடைக்கும்? அது இல்லன்னா வந்து அடமானமே வந்துரும். அவன் கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் போகணும். அவன் ஒரு நாளைக்கு 5% வட்டி கேட்பான். சோ இது என்ன நடக்குன்னா, பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சில செயல்கள் நீங்க செஞ்சாலுமே அது பிரச்சனையை வந்து அதிகமாக்குதை தவிர அது பிரச்சனையை குறைக்கல. ஒரு 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 அரசாங்கம் ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டு வராங்கன்னா எதுக்காக கொண்டு வரணும்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரணும். ஆனா அந்த விதிகளே பிரச்சனைகளை அதிகமாக்குது. சோ அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து கஷ்டமா இருக்குது கேட்கறதுக்கு. அது வந்து குறிப்பா வந்து நடுத்தர மக்களை பாதிக்கப்படுது. இது ஒரு பணக்காரர்களை பாதிச்சா அதை பத்தி யாரும் கேட்க போறது கிடையாது. மக்களை கண்டிப்பா இது பாதிக்குது. அதையும் தாண்டி நிறைய அடகு கடைகள் இது லாபம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிதி நிறுவனங்கள், அதாவது வந்து தங்கத்தை வாங்குறதுக்கு நிறைய நிதி நிறுவனங்கள் இப்ப நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களும் இதுல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதாவது நிதி நிறுவனங்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிதி நிறுவனங்களும் வந்து அரசாங்கத்துக்கு கீழே தான் வருது. அவங்க லைக் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த வட்டி கடை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த ப்ரூஃப்மே இருக்காது. எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க, எவ்வளவு கடன் வாங்குறாங்கன்ற ப்ரூஃப் இருக்காது. அதனால அவங்க கிட்ட போவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க கிட்ட போனீங்கன்னா வட்டி அதிகமா இருக்கும். இப்ப நீங்க வந்து பேங்க்ல போறீங்க, உங்களுக்கு பேங்க்ல வந்து ஒரு 10% வட்டி வாங்குறாங்கன்னா வட்டி கடையில போனீங்கன்னா 20% வட்டி வாங்குவாங்க. ஆனா அங்க போனீங்கன்னா இந்த கேள்வி, இந்த பியூரிட்டி, ஏன்னா இது எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா அது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே உங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ளவே வராது. சோ இப்ப என்ன ஆகும், இது எல்லாரையுமே வந்து எங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு புஷ் பண்றாங்க. பட் ஒரு அரசாங்கத்துடைய கொள்கை எப்படி இருக்குன்னா எல்லாரையுமே வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருந்து ஆர்கனைஸ்டு செக்டருக்கு மூவ் பண்ணணும். அப்ப மூவ் பண்ணலாம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, 1 லட்சம் கோடி இப்போ கடன் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எது எப்படி நமக்கு அது தெரியுதுன்னா அது எல்லாம் ஆர்கனைஸ்டு செக்டரா இருக்கவே தான் தெரியுது. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல எல்லாரும் மூவ் பண்ணாங்கன்னா அங்க என்ன நடக்குது, நாளைக்கு ஒருவேளை தங்கம் கிராஷ் ஆச்சுன்னா அதனோட எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் எவ்வளவு இருக்கும், எதையுமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்மையான மார்க்கெட்டுல வந்து விதிமுறைகள் அதிகமா இருந்தால் மக்கள் பிளாக் மார்க்கெட்டை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஒரு நேர்மையா ஒரு கொஞ்சம் குறைவான வட்டிக்கு நம்ம வந்து தங்க நகை வாங்கணும் அப்படின்னா நீங்க வங்கிகளுக்கு தான் போகணும் அல்லது நிதி நிறுவனங்களுக்கு போகணும். இப்போ இவங்க போடுற இந்த விதிமுறைகள்லாம் என்ன நடக்குதுன்னா பொதுமக்களை வந்து வங்கிகள்ல இருந்து நிதி நிறுவனங்கள்ல இருந்து தனியார் சேட்டு கடைகளுக்கு மூவ் பண்றாங்க. இது வந்து வங்கிகள்ல போக வேண்டிய தங்கத்தை எல்லாம் இவங்க வந்து வெளியில தள்ளுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்ம வந்து ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளும் யோசிக்கிறோம். இப்ப நீங்க வந்து ஒரு நிதி ஆலோசகர், நீங்க வந்து நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்கிறப்ப அவங்க எதை தாட்ஃபுல்லா வச்சு இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல அப்படிங்கறத பார்க்க முடியுது. இவ்வளவு ரிஸ்க் இதுல இருக்கு, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அரசாங்கத்துக்கு இருந்தும் கூட அவங்க ஏன் இதை தவிர்க்கிறாங்கிற மாதிரி தோணுது. செய்கின்ற நோக்கம் அப்கோர்ஸ் எந்த அரசாங்கமும் சரி எந்த ரிசர்வ் பேங்கும் சரி அவங்களுக்கு ஏதோ கெட்ட நோக்கம் எதுவும் இருக்க போறது இல்லை, நல்ல நோக்கம் தான் இருக்கும். ஆனா நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்கள் நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் வந்து அன்ஹாப்பினஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே இந்த அன்ஹாப்பினஸ், அதாவது வந்து முழு தொகையையும் செலுத்தி தான் நீங்க வந்து நகையை மீட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து இங்க நிறைய எதிர்ப்புகளும் நிறைய சங்கடங்களும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்ததா இப்படி ஒரு 9 விதிகளை இன்னைக்கு இப்ப வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்கிறப்ப
இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அது மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இதுக்கு வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பார்க்க முடியுது நம்மளால. சோ இத மாற்றிக்குமா ஆர்பிஐ அப்படின்னு ஒரு இடங்கள்ல தோணுது. மேபி மாற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்குங்கிற மாதிரி தோணுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இந்த மாதிரி வந்து பொதுமக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்வ் பேங்கோ அல்லது எந்த ஒரு மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களோ தன்னிச்சையா முடிவு எடுக்க மாட்டாங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஸோ இப்போ பொதுமக்கள் அதாவது வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து பொதுமக்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க நாளைக்கு எலெக்ஷன் நிற்க போறது கிடையாது, அவங்களுக்கு ஓட்டு தேவைப்படாது. ஆனா அரசியல்வாதிகள் வந்து மக்களை பார்த்தாகணும். ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கணும், அவங்க ஜெயிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமா வந்து பொதுமக்களுக்கு அதிருப்தி இருந்து அது வந்து அரசியல்ல எதிரொலிச்சு, ஸோ அரசியல்வாதிகள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அரசாங்கம் இந்த ரிசர்வ் பேங்க் கிட்ட சொன்னா மட்டும்தான் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு 1-2 ஸ்டேட் எலெக்ஷன்ல அவங்க ஆளுங்கட்சி தோத்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கலாம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும், நம்ம ஏன் தோக்குறோம், ஸோ ஏன் வந்து பொதுமக்கள் நம்ம மேல அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது தங்க நகை கடனை மட்டுமே வச்சு நடக்கிறது கிடையாது. அது மற்ற பல விஷயங்களும் அதுல இருக்கும். அதனால ஒருவேளை அந்த ஆளுங்கட்சிக்கு இந்த ரியலைசேஷன் வராமையே போனாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா நம்ம நிறைய விஷயங்கள் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். முடிவா வந்து நிறைவா என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து சாமானிய மக்களை பாதிக்கும் ஒரு விதிமுறைகள் தான் அப்படிங்கறத நீங்க பேசும்போது எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது சார். கண்டிப்பா, நிச்சயமா சார். உங்களோட நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க.